அனைவருக்கும் வணக்கம். நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ஈஸியாக ஒரு ரெசிபி ஒன்று, அதாவது ஒரு கேரட் வச்சு ஒரு கிரேவி நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம இந்த கேரட் வச்சு எப்படி ஈஸியாக ஷார்ட் டைமில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற கேரட், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். முதல்ல இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டையும் போட்டு நல்ல மையாக அரைச்சி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் கொஞ்சம் கடுகு போடுறோம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு இந்த கடுகு நல்லா வெடித்த பிறகு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அது சிவந்த பிறகு ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நல்ல கிளறி இந்த கண்ணாடி மாதிரி இந்த வெங்காயம் நல்லா அதில் வதங்குற அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணுறோம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் விழுதை அதில் நம்ம கொட்டி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்குறோம். இந்த கிரேவி ஒரு அவசரத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். எப்போவுமே பருப்பு சாம்பார், வத்த குழம்பு, புளிக்குழம்புன்னே செய்து சாப்பிட்டவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவியாக இருக்கும். சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட்டு, தக்காளி இதை அதில் கொட்டுறோம். இதை கொட்டி நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா நம்ம வதக்கிட்டே இருங்க, கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு கிளறி கொடுங்க. அதே நேரத்தில் அது அடி பிடிக்காமலும் இருக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் கொஞ்சம் இப்போ மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, தனியா பொடி, 3த்தையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் சாம்பார் தூள் போடுறோம். இதை நல்லா கிளறி விட்டு இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் தனியா பொடியையும் அதில் சேர்க்குறோம். மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் கொட்டணும். அதையும் கொட்டி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றி நல்ல ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வைக்கணும். இது நல்லா வற்றி அந்த குழம்பு பார்த்திங்கன்னா அந்த கிரேவி நல்ல கொழு கொழுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நாம் சுட சுட சாத்தில் போட்டு ஒரு 4 அப்பளத்தையும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு அவசரத்துக்கு பேச்சுலராக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் பெரிய அளவில் சமையல் தெரியாதவங்களாக இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.